மரணித்த நபிகளால் எதுவும் செய்ய முடியாது என்றால் மரணித்த மூசா நபி எப்படி முகமது நபிக்கு தொழுகையை 5 ஆக்க ஆலோசனை வழங்க முடியும்? இதில் நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டால், பொதுவான விஷயத்தை சொல்லும்போது பொதுவான ஆதாரங்களை காட்டணும். அல்லாஹ் விதிவிலக்காக சிலதை ஏற்பாடு செய்வான். அந்த விதிவிலக்காக செஞ்சதை வச்சுக்கிட்டு பொது சட்டமாக நீங்கள் ஆக்கிடக்கூடாது. அதே மாதிரி மூசா நபியை போய் அல்லா தானே பார்க்குற மாதிரி ஏற்பாடு செஞ்சு கொடுத்தான். இது ஒரு அற்புதமாக நடந்தது. மூசா நபியை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களா இல்லையா? பார்க்குற ஏற்பாடு செஞ்சானா இல்லையா? அல்ல பார்த்து தானே அந்த உதவியை கேட்டாங்க, பார்த்து தானே அவர் அந்த உதவி செஞ்சார். அப்படி தான் அந்த நீங்கள் சொல்கிற அந்த ஹதீஸில் வருது, மேராஜ் ஹதீஸில் வருது. அப்போ இதை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லுவீர்களே. ஆனால் நம்ம என்ன கேட்குறோம்? சரி, அப்துல் கார் ஜிலானி உதவி செய்வாருங்கிறியா? அவரை முன்னாடி வர சொல்லு, நான் பார்க்குறேன். முதல்ல பார்த்து தாங்க மூசா நபி சொல்லலாம், பார்த்துக்கிட்டாங்கல்ல. பார்த்துட்டாங்கன்னா இது அற்புதமான முறையில் அல்லாஹ்வுடைய குதிரத்தாக விதிவிலக்காக செய்து காட்டப்பட்ட ஒரு நிகழ்வு. அதோட நிறுத்திக்கிறத விட்டுவிட்டு இது மாதிரி தான் எல்லாம்னா அது நிர்பந்தத்துக்கு ஒரு அற்புதமாக சொல்லப்பட்டது இப்படி சாதாரண நிலைமைக்கு நீங்கள் கொண்டு சட்டமாக்குவீங்க. அப்போ விண்ணுலகில் நடந்த ஒரு விஷயத்தை மண்ணுலகில் கொண்டு பொறுத்துக்கிட்டு என்ன செய்றீங்க? அறிவுத்தனமாக கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அதனால இது என்ன இல்லை, இது ஏற்கத்தக்க ஒரு பதில் கிடையாது.